Good evening students. So எல்லாரும் சேஃபா இருங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். உங்களோட சேஃப்டி தான் உங்க சுத்தி இருக்கவங்களோட அந்த பாதுகாப்பை உறுதி பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களை நம்பி இருக்கவங்க நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதை விஷயமா பாருங்க. ஓகேவா? அண்டு கரூரில் இறந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போக வேணாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம பேசி இன்னும் நமக்கு மன உளைச்சல் ஆக வேணாம். நம்ம இப்போ ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லைஃப் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அடுத்தவங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஒரு சில நாட்களில் அவங்க அதை கடந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சா, ஸோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சா, ஸோ அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அப்படியே போயிடுவாங்க. அதனால் உங்களோட சேஃப்டியை நீங்கள் ரொம்ப தெளிவாக நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இதுதான் நம்ம சேஃப்டி, இப்படி இருந்தால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்றது எல்லாமே கன்சிடர் பண்ணி சேஃபாக இருந்துக்கோங்க. சரியா? நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ஆன்லைன் கிளாஸ் அக்டோபர் 5ஆம் தேதி எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட பேசிக் சும்மா அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம $799 சொல்லியிருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தேன், அதை 1ஆம் தேதி தள்ளி வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க. 1ஆம் தேதியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 91 பேர் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் $799 ஃபீஸில். இப்போது நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு உக்காந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு போயிருக்கலாம். ஓகேவா? நீங்கள் டாப் டு பாட்டம் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எல்லாமே படிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு சில பக்கங்களை நீங்கள் பார்க்காமே போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதில் எவ்வளோ பேர் எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? நான் நைட் டைமில் லைவ் வந்திருந்தேன், இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமாக லைவ் வந்திருப்பாங்க. நான் ஈவினிங் டைம் நைட் ஒர்க் இருக்கிறதுனால நைட்டு வர முடியாது. அதனால் இப்போவே நான் லைவ் வந்துடுறேன். சரியா? எஸ்ஐ படிக்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் 2 பற்றியும் பேச போகிறோம். சரியா? ஓகே. எஸ்ஐ ஒருத்தர் சூப்பர். வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? ஓகே. ஒரு அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. புது பேட்ச் ஆல்ரெடி பிசி போயிட்டுருக்கு. பிசிக்கான எக்ஸாம் நவம்பர் 9ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம். எஸ்ஐக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 21. 75 நாள் டார்கெட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேவா? டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் 75 நாள், அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் 75 நாள் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே ஓட போகிறோம். நம்ம கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம் ஹால் போயிட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 140 கேள்விகளில் 80 ஜிகே வருதுன்னா வைங்களேன், அதில் ஒரு 50+60 பக்கமே உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 20 கேள்வி நீங்கள் என்னன்னே பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்னதான் டாப் டு பாட்டம் அப்படியே மைண்டில் வச்சுருந்தாலும் ஒரு 20 கேள்வியை இதை நம்ம பார்க்கவே இல்லையே, ஐயோ நம்ம இது என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னே தெரியாத மாதிரியான கேள்வியாக இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 15 கேள்வியாவது அப்படி இருக்கும். சரியா? அந்த மாதிரி கேள்வி எங்கெந்தெல்லாம் எடுப்பாங்க, அது எப்படி எடுப்பாங்க, ஃபார்ம் பண்ணுறது எப்படி, கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. அண்டு அக்டோபர் 5ஆம் தேதியிலேருந்து நான் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண போகிறேன். நீங்கள் கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க டெய்லியும் நம்ம லைவ் இதே மாதிரி பேச போகிறோம். டெய்லியும் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். சரியா? பிசி ஷெடியூல் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். நான் நம்பர் சொல்கிறேன். மெசேஜ் ஒரே நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நம்பர் எல்லாமே சொல்கிறேன். சரியா? பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 75 நாளும் நம்ம என்ன சொல்கிறோம், இது கேட்டிருக்காங்க, இப்படி இது கேட்பாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு சத்துணவியல். நான் அந்த ஒரு 15 கேள்வி சொன்னேன் இல்லையா, 15 கேள்வி எதுவுமே தெரியாது. நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு உட்காந்தாலும் என்னதான் படிச்சிருந்தாலும்
இந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும் அந்த எக்ஸாம் ஹாலில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வி இந்த புத்தகத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த புத்தகத்துலேயும் 12th புத்தகத்துலையும் இருக்குது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த புக்கில் இருந்து ஒரு கேள்வி அப்படி இல்லைன்னா 2 கேள்வி, அதாவது 1 மார்க். 1 மார்க் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இப்போ தெரியாது. நீங்கள் எக்ஸாம் போயிட்டு ஃபினிஷ்லாம் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரும் இல்லையா, அப்போ தான் தெரியும் அந்த 1 மார்க். சரியா? இது வந்து சத்துணவியல் புத்தகம். சரியா? இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை பற்றியே தெரியாது, தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. சொல்லியிருக்கலாம், தெரிஞ்சால் ஓகே, தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சிலபஸில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். கரெக்டா? ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ யாரெல்லாம் அதை சிலபஸில் பார்த்தீங்க? பார்த்துருக்கீங்களா? ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக்கான கேள்வி ஒரு கேள்வி இதில் இருக்கு. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா? எனக்கு தெரியல. வீடியோவும் உங்களால் பார்க்க முடியுதா, ஆடியோவும் கேட்க முடியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நீங்கள் பிசி எக்ஸாமுக்கு கூட இதுல இருந்தும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். சரியா? ஸோ இதில் பாருங்க, போன முறை ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த பாடத்திலிருந்து அப்படின்னா மசாலாக்கள், உணவு சேர்க்கைகள் மற்றும் கலப்படம் அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன மாதிரி, நான் போன முறை லைவ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்கப்பா, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா? அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் 5ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அந்த 15 கேள்வி ஒரு 10 நாளில் 15 நாளில் அந்த தெரியாத கேள்விகள்லாம் இருக்கும் பாருங்க. நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு மைண்டை போட்டு குழப்பம் பாருங்க. அந்த மாதிரியான கேள்வி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை மட்டும் ஒரு 15 நாளைக்கு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். மீதி இருக்கிற 60 நாளில் தான் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததை ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரியா? புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. எஸ்ஐ கிளாஸில் நம்ம 15 நாளைக்கு அந்த தெரியாத கேள்விகள்லாம் கேட்கும்போது எங்கெங்கெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகிறோம். சரியா? ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், போன முறை ஒரு கொஸ்டினில் ஏலக்காய், அப்புறமா பூண்டு, இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றின கேள்வி தான் எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம். இதில் பாருங்க, எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு போன முறை கேட்டிருந்தாங்க. சரியா? இதில் பாருங்க, ஏலக்காய், பூண்டு, கடுகு, சோம்பு அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதோட இங்கே பாருங்க, பின்னாடி வைட்டமின் ஏ மிகுந்தது, கறி உணவுகளில் மனமூட்ட பயன்படுகிறது, இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், இறப்பை குடல் வலியை நீக்க பயன்படும் மற்றும் பசி இழப்பு நோயை போக்கும். இப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? இதை தான் வந்து ஒரு கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணி அப்படியே எடுத்து கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? இப்போ நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோதான். சரி, ஓகே, டெஸ்ட்டை பற்றி சொல்லி போகலான்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு பேசி உங்களை வந்து உங்களுக்கான டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரியா? எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் மட்டும் சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எஸ்ஐ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ணுவேன்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? 799 சொல்லியிருக்கோம். 100 பேரில் ஆல்ரெடி 10 ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும், அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது என்னால் நீங்கள் சொல்கிறத படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 75 நாளும் நான் உங்களுக்காக ஓட போகிறேன். நீங்களும் என் கூட ஓடுங்க. அந்த வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். ஓகேவா? ஸோ நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
இன்னும் 90 ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ண முடியும், பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்பர் விசிபிளாக இருக்கா? அக்டோபர் 5 டிசம்பர் 19 இந்த 75 நாள் உங்களுக்கான உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற நாளாக இருக்கும். டெய்லி உங்களுக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லுவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? 799 சொல்லியிருக்கோம். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி ஒரு 9 ஸ்டூடெண்ட் பக்கம், 9 10 சரியாக தெரியல, 9 பேர் பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிசிக்கு வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. நீங்கள் பிசி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சத்துணவு புத்தகம் மற்ற எல்லா புத்தகமே இப்போ அந்த 15 கேள்வி சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு தெரியாத கேள்வியாக இருக்கும். ஒரு 15 கேள்வி நீங்கள் வந்து அட்டனே பண்ண முடியாத அளவுக்கு, அப்படி இல்லாமல் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி கேள்விலாம். சரியா? அது எங்கேருந்துலாம் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. சரியா? ஏன்னா நீங்கள் வந்து பின்னாடி ரிவிஷன் பண்ணாலும் பின்னாடி படிச்சிங்கன்னா கூட புதுசாக இருக்கிறது மறந்துடும். ஆனால் ஃபஸ்ட்லேயே ஒரு டைம் படிச்சுட்டு கடைசியில் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். பிசிக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்குப்பா, பிசி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி போயிட்டுருக்கு. சரியா? சரியா? நம்பர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் விசிபிளாக இருக்கா உங்களுக்கு? நம்பர் வந்து விசிபிளாக இருக்கா? ஓகேவா? சரி, ஓகே. நைட்டு லைவ் வர முடியுமான்னு தெரியல, ஸோ அதனால தான் இப்போயே லைவ் வந்துட்டேன். பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ படிக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட்டுறாதீங்க, நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்கிறோம். சரியா? தேங்க்யூ. பார்க்கலாம், அடுத்த லைவில் பார்க்கலாம்.